அது மட்டுமல்ல, வட மாநிலங்களிலிருந்து பல வியாபாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 40 பேர்களுக்கு மேல் அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இது இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தையே ஒரு உலுக்கிய ஒரு சம்பவமாகும். இதற்கு பல கேள்விகள் நம் மத்தியில் இருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரத்திலே தீவிரவாதம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். உளவுத்துறை என்ன செய்து, மத்திய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? அவர்கள் ஏன் இங்கு தீவிரவாதிகள் நடமாறுகிறார்கள் என்று மத்திய அரசுக்கு தகவல் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, காஷ்மீரத்தில் உள்ள அந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த சம்பவம் நடந்த இடத்திலே, பகல்காம் பகுதியில் சுமார் 7 கிலோமீட்டருக்கு 25 நிமிடம் அந்த சம்பவம் நடந்த சமயத்தில் ஒரு காவல்காரர் கூட, ஒரு போலீஸ்காரர் கூட அங்கே இல்லை, இராணுவமும் இல்லை. இதனால் அங்கே சென்ற சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்தியா நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பிரதமர் அவர்களும் மத்திய அரசும் அந்த தீவிரவாதிகளை கண்டிப்பாக நாங்கள் பிடித்து அவர்களை தண்டிப்போம் என்று பல முறை அறிக்கை விட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், பாராளுமன்றத்தினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், அன்னை சோனியா காந்தி அவர்களும் மிக தெளிவாக இது நாட்டு மக்களுடைய பிரச்சனை, இதில் அரசியல் செய்ய நாங்கள் விரும்பவில்லை, இந்த நேரத்தில் இந்த ஆளுங்கட்சியோடு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து தீவிரவாதத்தை ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் முழு மனதாக இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று கூறி ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பல மாநிலங்களிலே நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு சாதகமாக நாம் நம்முடைய ஊர்வலத்தை நடத்தி அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த தாக்குதல், குறிப்பாக தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகு பிரதமர் மோடி அவர்களுடைய உத்தரவுப்படி முப்படைகள் எல்லாம் தீவிரவாதம் இருக்கின்ற சுமார் 9 இடங்களில், அதாவது இந்திய எல்லையை பாகிஸ்தான் பிடித்து வைத்திருக்கிற பகுதிகள், பாகிஸ்தான் பகுதிகள், இவைகளில் உள்ள 9 இடங்களை அவர்கள் குண்டு தாக்கி அந்த தீவிரவாத முகாம்களை முழுமையாக ஒழித்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. இதை நம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். இது தீவிரவாதத்தை எப்படி ஒழிப்பது? பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே மிக தெளிவாக பாகிஸ்தான் அமைச்சர் கூறுகிறார், நாங்கள் எங்களுடைய நாட்டிலே இந்திய நாட்டிற்கு தொல்லை கொடுப்பதற்காக இந்தியாவிற்கு உள்ளே நுழைந்து இந்திய மக்களை சுட்டுக் கொல்வதற்காக எங்களுடைய நாட்டிலே தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கிறோம். குறிப்பாக ஜெய்ஷே முகமது போன்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து பண உதவி கொடுத்து அவர்களை முகாம்களிலே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம் என்று வெளிப்படையாக பாகிஸ்தானுடைய அமைச்சரே கூறியிருப்பது வேதனையை ஊட்டுகிறது. இதை நாம் முழுமையாக தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த தீவிரவாதத்தை நாம் முறியடிக்க வேண்டும். ஆனால் ஒரு விளக்கத்தை நான் கூறுகிறேன், ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். தாஜ் ஹோட்டலிலே மும்பையில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் சுமார் 120 பேர்களுக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தார். அந்த சமயத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அப்பொழுது குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர். அவர் குஜராத்திலிருந்து மும்பை வந்தார். மும்பையில் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது
இது இந்த நாட்டில் நடந்த இந்த தாஜ் ஹோட்டல் தாக்கப்பட்டது, அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது, அந்த சமயத்தில் மும்பையில் மிகப்பெரிய அதிர்வலையை இந்த நாட்டில் ஏற்படுத்தி இருந்தது. பிரதமர் மோடி அவர்கள் 56 இன்ச்சு இருக்கிற பிரதமராக இருந்தால் இது நடந்திருக்காது என்று டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை கொச்சையாக பேசினார். இப்பொழுது 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெகல்காம் பகுதியில். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் பெருந்தன்மையோடு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோமே தவிர நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. ஏனென்றால் நாடு முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம், நமக்கு நாட்டுப்பற்று இருக்கிறது. ஆகவே தான் நாம் அந்த பிரதமருக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம். நாம் இன்னும் பல கட்டத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக முஸ்லீம் நாடுகள் எல்லாம் நமக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. துருக்கியை தவிர சீன நாடு மட்டும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆனால் 90% நாடுகள் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தி இந்திய நாட்டில் ஒட்டுமொத்தமாக தீவிரவாதத்தை வேறறுக்க என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை பிரதமர் மோடி அவர்கள் செய்தால் அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இதில் நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.